பெருவாரியான மக்கள் வரவேற்போடு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்றைக்கு மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. தேர்தல் நெருங்குவதற்கு இன்னும் 5-6 மாசம் இருக்கு. இருந்தாலும் நம்ம நீங்க யோசிச்சீங்கன்னா முதல் வேலையாக மக்களை சந்திக்கின்ற முதல் கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தேர்தல் வரும்போது பார்க்கிறது, ஓட்டு காசு கொடுக்கிறது, இதுதான் மற்றவங்களுக்கு தெரியும். ஆனா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எது நல்லது, மக்களுக்கு நாம என்ன முடிவு எடுக்கிறோம், மக்கள் விரும்பும் கூட்டணி எது, கழகத்தினர் விரும்பும் கூட்டணி எது என்பதை எல்லாம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல உங்களுடைய ஆலோசனையை கேட்டு நாம் முடிவெடுத்து இருக்கிறோம். இந்த 2026 தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான தேர்தல் என்பதை நீங்க யாருமே அங்க சிந்திச்சு இந்த முறை வாய்ப்பு தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த தேர்தல் தமிழக மக்களுக்கான தேர்தல், மாற்றத்தை உருவாக்கும் தேர்தல். நம்ம கேப்டனை பத்தி நம்ம பேசணும்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். வாழும் அன்னதான பிரபுவாக இருந்து மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே மறைந்த ஒரு தலைவர். என் மக்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்ன ஒரு உத்தமர். தன்னை தேடி வருபவர்களுக்கு வயிறு நிறைய உணவளித்து அவர்களை சந்தோஷமா அனுப்பின தலைவர். தன்னுடைய வாழ்நாளில் 50 ஆண்டு காலம் உழைத்து சம்பாதித்த காசு மக்களுக்காகவே உழைத்த ஒரு உன்னதர், தர்மர், கர்ணர் என்றால் அந்த கேப்டன் ஐயப்பாவை என்ன சொல்லுவோம், அன்னதான பிரபுன்னு சொல்லுவோம். வடலூர்ல இருக்கிற வள்ளலார் என்ன சொல்லுவோம், அன்னதான பிரபுன்னு சொல்லுவோம். ஆனா வாழும் வள்ளலாக இருந்து அன்னதான பிரபுவாக வாழ்ந்த ஒரே புத்தகம் நமது கேப்டன் அவர்கள். பல உடல் அவங்க மேல தூவி நம்ம ஆசீர்வாதம் பண்ணுது. அதனால நீங்கள் விரும்பும் கூட்டணியை அமைப்போம். 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வெற்றி வாகை சூடும் 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 என்று நான் சொல்றேன். தலைவருடைய கனவு லட்சியம் என்ன? நம்ம மக்களுக்கும் நம் நாட்டுக்கும் நல்லது நடக்கும். வறுமை கோட்டுக்கு கீழ் இல்லை மக்கள் என்ற நிலை, லஞ்ச ஊழல் இல்லாத நேர்மையாச்சு, அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு என்று எல்லா உன்னத திட்டங்களையும் தலைவர் சொல்லியிருக்கார். அதெல்லாம் நம்ம நிஜமாக்கணுமா வேண்டாமா? தலைவருடைய வாக்குகளையும் உறுதி செய்யுங்கள். அப்படி இருக்கிறப்போ வடநாட்டுக்காரங்களை இங்க கொண்டு வந்து நம்ம ஓட்டுல சேர்க்கிறதோ, இறந்து போனவங்களுக்கு பதில் வேற யாரையும் கொண்டு